சந்தோஷமாக புறப்பட்ட யாருமே இதனை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூரில் நடந்த கடலில் படகு கவிழ்ந்த விபத்தில் 30 பேர் இறந்திருக்கின்றார்கள். இதில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. लेकिन पिताजी और लोग लाइफ जैकेट पहने थे। பலியானவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்வடைந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூரில் பார்கி அணை அமைந்துள்ளது. நர்மதை ஆற்றில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அறையின் சுற்றுலா பயணிகளுக்காக படகு சவாரி இயக்கப்பட்டு வருகிறது. 2 ஊழியர்கள் மற்றும் 29 பயணிகளுடன் படகு ஒன்று நர்மதை ஆற்றில் நேற்று முன்தினம் மாலை 6 மணிக்கு சென்றுள்ளது. ஆற்றின் மையப்பகுதிக்கு படகு சென்றபோது திடீரென சூறாவளி காற்று வீசியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் அச்சத்தில் அலறியுள்ளார்கள். படகை கரையை நோக்கி திருப்புமாறு ஊழியர்களிடம் கூறியுள்ளார்கள். அதிக சத்தத்துடன் படகு பயணித்ததால் பயணிகளின் கூச்சல் ஊழியர்களுக்கு கேட்கவில்லை. அதே சமயம் காற்றின் வேகம் காரணமாக வேறு திசையில் பயணித்த படகு திடீரென கவிழ்ந்துள்ளது. லைஃப் ஜாக்கெட் எனப்படும் உயிர் காக்கும் அங்கி அணிந்திருந்த பயணிகள் சிலர் நீரில் மிதந்தபடி தப்ப முயன்றார்கள். இருப்பினும் முடியாமல் நீரில் மூழ்கியுள்ளார்கள். உடையாக உள்ளூர் மக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்பு படையினர் தண்ணீரில் மூழ்கி 20க்கும் மேற்பட்டோரை மீட்டுள்ளார்கள். மேலும் சில பேரை தீவிரமாக தேடிக்கொண்டு வருகின்றார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் இந்திய நாட்டு பிரதமரான நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கின்றார். அரசினுடைய நீதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் தருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்நிலையில்தான் இந்த விபத்தில் இறந்திருக்கின்ற தாய் மற்றும் மகனது மரணம் இந்த உலகையே நிலைகுலைய வைத்திருக்கின்றது. படகு விபத்து நடந்தபோது அந்த தாயால் தப்பித்திருக்க முடியும். ஆனால் தன் குழந்தையை விட்டுவிட்டு ஏன் தப்ப வேண்டும் என்று அவள் யோசித்திருப்பாள் போல. மரணத்தாலும் பிரிக்க முடியாத ஒரு தாயின் அன்பை நெஞ்சு உருக வைத்திருக்கிறது இந்த காட்சி. டெல்லியிலிருந்து அந்த குடும்பத்தின் பயணம் ஒரு எதிர்பாராத சோகத்தில் முடிந்துள்ளது. மீட்பு பணியாளர்கள் தாயையும் குழந்தையும் தண்ணீரிலிருந்து வெளியே இழுத்த போதும் அந்த காட்சி நெஞ்சை உருக வைப்பதாக இருந்துள்ளது. அவள் சாகும் தருவாயில் இருந்த போதும் தன் கைகளால் குழந்தையை மார்போடு அணைத்திருந்தாள். தான் அணிந்திருந்த உயிர்காப்பு அங்கிக்குள் தன்னுள் பாதுகாப்பான இடத்தை உருவாக்க அந்த தாய் தன் இறுதி மூச்சு வரை போராடி இருக்கின்றாள். உயிர்காப்பு அங்கியின் உதவியால் அந்த தாய் தன்னை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் தன் உயிரை விட மகனின் மூச்சு மேலாக மதித்த அந்த தாய் தன் மகனில்லாத ஓர் உலகத்துக்கு திரும்ப விரும்பி இருக்க மாட்டாள். அவளது உயிர் பிரியும் போதும் அந்த தாய் தன் கைகளில் இருந்த பொக்கிஷத்தை மரணத்திடம் ஒப்படைக்காமல் இறுக பற்றி கொண்டிருந்தாள். மரணத்தின் குளிரும் கூட அந்த குழந்தை தன் தாயின் மார்பில் அரவணைப்பை உணைந்திருக்க வேண்டும். இந்த காட்சி அனைவரது மனத்தையும் பதபதைக்க வைக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தில் அக்ஷாவிலிருந்து விமானம் மூலம் வரவழைக்கப்பட்ட 20 இராணுவ வீரர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் தேடுதல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அவ்வப்போது வீசும் சூறாவளி காற்று காரணமாக தேடுதல் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. படகு விபத்துக்கு ஊழியர்களின் அலட்சியமே காரணம் என்றும் தெரிய வந்துள்ளது. படகில் பயணித்தவர்களுக்கு உயிர் காக்கும் அங்கியான லைஃப் ஜாக்கெட் வழங்கப்படாத ஊழியர்கள் விபத்து ஏற்பட்டதை அடுத்து அவர்களுக்கு அவசரமாக அதை தந்து அணியச் செய்ததாக உயிர் தப்பியவர்கள் கூறியுள்ளார்கள். அதை சரியாக அணியாமல் தண்ணீரில் மூழ்கியவர்கள் விபத்தில் பலியானதாகவும் கூறப்படுகிறது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள்.
முதல் கட்டமாக படகு குழாம் ஊழியர்கள் 3 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். விபத்து குறித்து உரிய விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள மாநில அரசு, மத்திய அரசும் முழு சுற்றுலா பயணிகளின் படகு சவாரிக்கு தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. சுற்றுலா தலங்களில் படகு சவாரி நடத்தப்படும் இடங்கள் பாதுகாப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.